உங்களுக்கு யாராவது மேலே வெறுப்போ அல்லது பகையோ ஏதாவது கோபமோ இருந்தாலும் கூட இதை நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு வளர்த்திட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் சுயம் இருக்குல்லங்க, அது மிக மிக காயப்பட்டு கொண்டே இருக்கும். நம்மளுடைய சுயமான ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை இது முழுக்க பலகீனப்படுத்தி கொண்டே இருக்கும். நாம் அடுத்தவங்க மேலே தான் கோவப்படுவோம், அது சங்கடப்படுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், பகையாக இருப்போம். அவங்களுக்கு நெக்ஸ்ட்டே அந்த வேதனைகளை பூரா நமக்குள்ளே நம்மளோட ஹார்மோன்ஸ்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆக்க சக்தி பலகீனமடைந்து அது உங்களுக்கான ஒரு செயலில் இறங்கி உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கும் பொழுது அது கைவிட்டுவிடும். அது கைவிட்டுருச்சுனாலே நம்ம எதையுமே செயல்பட முடியாமல் ஒரு முடக்க நிலைக்கும் தோல்விகளுக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் எதையுமே செய்ய முடியாத ஒரு ஆற்றல் இல்லாத மனிதர்களாக நம்ம மாறிவிடுவோம். யார் மேலே எப்படி கோபம் இருந்தாலும் கூட அதை ஓரமாக வெளியே தூக்கி போட்டு உங்கள் காரியத்தில் கண்ணாருங்க. நிச்சயமாக உங்களுக்கான வாழ்க்கை